வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஹாட் ஃபேரி அனிமோட 44வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல வெள்ளை ட்ரெஸ்காரன் உட்காந்து கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போயிடுறான். இது என்ன இடம் தெரியலன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பவர் வந்து அது புக்கா மாறிடுது. ஏன்ஷியன்ட் இம்மார்டல் ஸ்வாட் சம்மனிங் டெக்னிக்கா ப்ரீ மாடல் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி அதை ஒரு சோடா மாத்திக்கலாம். அதுக்குள்ளார ஒரு சோல் பவரே மறைச்சு வைக்க முடியுமா? இந்த ப்ரீ மாடர்னல் ஸ்பிரிட் பவர் ரொம்ப நல்லாவே இருக்கு. ப்ரீ மாடர்னல் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி நான் என்னுடைய டிவைன் பவரை உருமாற்றம் செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு அவனை சுத்தி கத்திய வர வச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய வயிற்றுக்குள்ளார இருந்து ஏதோ ஒரு பவர் வெளியில வருது. கோல்டன் விங் டிவைன் டிரான்ஸ்பர்மேஷன். ப்ரீ மாடர்னல் ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி நீ இப்போ ஒரு சோடா மாறு, என்னுடைய சோல் பவரையும் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து அந்த கத்திக்கு அனுப்புறான். பார்த்தா சுத்தி கத்திங்க தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு சோல் சோடா மாறுன்னு அவன் சொன்ன உடனே பவர் சும்மா வேகமா வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பவர்ல இருந்து அவன மாதிரியே ஒருத்தன் உருவாகுறான். வெள்ளை ட்ரெஸ்காரன் போய் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அவன் ஒரு சோடா மாறிடுறான். இதுக்கப்புறம் என்னால பிரிமிடியன் ஸ்பிரிச்சுவல் சோடா உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு பவர் அனுப்புறான். இதுக்கப்புறம் எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்து ஹீரோவை அடிச்சிடறான். சீனை கட் பண்ணா மாங்க உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அவர் ஒரு பனி பிரதேசத்துக்கு வந்துடுறாரு. அவர் மண் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டே இருக்காரு. பார்த்தா அவருக்கு முன்னாடி ஏதோ பொருள் வருது. இது எல்லாம் பார்க்க புத்தரோடைய பொருள் மாதிரி இருக்கு. இது எல்லாம் ஏன்ஷியன்ட் குன்லுனை சேர்ந்த அற்புதமான பொருட்கள். அந்த தடியை எடுத்துட்டு கையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது என்ன குன்லுனுடைய சீல் மாதிரி இருக்கு. இதால இம்மார்டல் வெப்பனை கூட டேமேஜ் பண்ண முடியும். இது ஒரு ஏன்ஷியன்ட் போர்க்கலன்னு நினைக்கிறேன். இந்த இடமே ரொம்ப ஆபத்தானது. அந்த நாளன் மாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா பச்சை பொண்ணை காட்டுறாங்க. பச்சை பொண்ணு வேற ஏதோ ஒரு உலகத்துல நின்னுகிட்டு சுத்தி பார்த்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு கத்தி வந்து நிக்குது. அத அவ பார்த்துட்டு இது என்னுடைய ஷீனோபிக்க சேர்ந்த இம்மார்டல் சோடு, 7 சக்தி வாய்ந்த சோடுல இதுவும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த கத்தி அவளுடைய கைக்கு போயிடுது. ஆன்சிஸ்டர் என்ன வாழ்த்தி இந்த கத்தியை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு பச்சை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா ஹீரோயின் கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கத காட்டுறாங்க. பார்த்தா அவளும் வேற ஏதோ ஒரு உலகத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கா. இந்த இடம் என்னவோ என்னுடைய ரத்த சம்பந்தப்பட்டதா இருக்கும் போலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு அந்த இடத்தோடைய கலரே மாறிடுது. பார்த்தா யாரோ பவரை அனுப்பி கெட்டவங்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நின்னு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கா. அது எம்பரர் குயிங்லின் தானே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த மான்ஸ்டர் அவரை அடிக்க வருது. அவர் ஒரே வெட்டி கடைச்சிட்டு வந்துடுறாரு. ரிங் ஆன்சிஸ்டரை ஒரு மான்ஸ்டர் வந்து அடிக்குது. அதை தடுத்துறாரு. இன்னொரு மான்ஸ்டர் அடிக்க வருது. அதையும் தடுத்துட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் பின்னாடி தள்ளிடுறாரு. இன்னொரு மான்ஸ்டர் திருப்பி அடிக்க வருது. எகிரி அவருடைய பவரை யூஸ் பண்ணி அடிச்சு தள்ளிடுறாரு. ரெண்டாவதா வந்த மான்ஸ்டரையும் அடிச்சு தள்ளிடுறாரு. பார்த்தா புதுசா யாரோ ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவளுடைய பவர் அனுப்புறா. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அழிஞ்சு போயிடுது. திருப்பி அவளுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா வந்து அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிச்சிடுறா. சுத்தி நின்னுகிட்டு இருந்த எல்லா மான்ஸ்டரையும் அழிச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் அடிக்க வரத பார்த்துட்டு ஒயிட் எம்பரர் அவரை சுத்தி ஷீல்டு மாரி வர வச்சு தடுத்துறாரு. மொத்தமா 3 மான்ஸ்டர் வந்து அவருடைய ஷீல்டுலயே குத்துதுங்க. அவருடைய பவர் யூஸ் பண்ணி 3த்தையும் தள்ளிடுறாரு. அதுங்க எல்லாம் போய் கீழே விழுந்துடுதுங்க. எல்லாரும் சண்டை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. அப்பதான் பெரிய மான்ஸ்டரே வெளியில வருது. அது அடிக்க வரத்துல இருந்து எல்லாரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அது மண்ணு கத்திக்கிட்டே இருக்கு. இந்த இடம் தான் பழங்காலத்துல போர் நடந்த இடமா. அவங்க எல்லாரும் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பெரிய மான்ஸ்டரை தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒயிட் எம்பரர் அவருடைய பவரை வர வைக்கிறாரு. பார்த்தா அந்த பவர் மான்ஸ்டருக்கு மேல வந்து ஒரே மின்னலா வந்து அதை தாக்கிக்கிட்டே இருக்கு. அந்த மான்ஸ்டர் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டே இருக்கு. குயிங்லின் எம்பரர் அவருடைய பவரை யூஸ் பண்ணி கத்திங்களை வர வச்சுக்கிட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காரு. அது போய் அது மேல குத்தி கீழே விழுந்துடுது. மை எவன் வீல் பவர்னு சொல்லிட்டு பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நிலா மாரி பெருசா ஒரு பவரை வர வச்சு அனுப்பி அந்த மான்ஸ்டர் தலையிலே அடிக்கிறாங்க. பவர் சும்மா சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. பார்த்தா ஹீரோயின் திருப்பி அந்த இடத்துக்கே வந்துடுறா. இந்த விஷயத்த எல்லாம் ஏன் இப்ப எனக்கு காட்டிக்கிட்டு இருந்துச்சு, அந்த லேடி யாருன்னு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. பார்த்தா யாரோ கூப்பிடுற சவுண்டு கேட்டு மேல பாக்குறா. அந்த இடத்துல அந்த நிலா மாதிரி இருந்த பவர் வெளியில வருது. இது என்ன, என்னுடைய இம்மார்டல் ஸ்பிரிட் பவரா? நான் இங்க தானே இருக்கேன், அப்புறம் எப்படி அது இம்மார்டல் ஸ்பிரிட்டா ஆக முடியும்? நிலா வானத்துல தான் இருக்கும், எல்லாருக்கும் நீதி சமமானது. எவன் வில் பவர் மூலியமா எவனையத்தை அழிச்சிருன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோயின் கண்ணு கல்லரே மாறிடுது. நிலா
வானத்துல தான் இருக்கும். எல்லாருக்கும் நீதி ஒண்ணுதான். எவன் வீல யூஸ் பண்ணி எவன் எத்த பவரை நான் அழிக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுடைய கண்ணு கலரே வேற மாதிரி இருக்கு. பக்கத்துல அவங்க தாத்தா உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாத்தான்னு சொல்லிட்டு ஓடுறா. பார்த்தா அந்த இடத்தோடைய கலரே மாறிடுது. வில்லன் பார்த்தா பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அவனை வெட்டுறதுக்கு போறா. வில்லன் அதை தடுத்துறான். திருப்பி வந்து வில்லனை வெட்டிடுறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ நின்னுகிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஹீரோ கீழே விழுற மாரி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் அந்த வில்லனுங்க இருந்த இடத்துல வந்து உக்காந்துகிட்டு இருக்கிற மாரி காட்டுறானுங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் பாடி ஒண்ணுமில்லே யாரோடையது, என்னால ஒண்ணு முடியலன்னு சொல்லிட்டு மேல பாக்குறா. பார்த்தா அந்த நிலா மாரி இருந்தது மேல நின்னுகிட்டு இருக்கு. நிலா வானத்துல தான் இருக்கும். எல்லாருக்கும் நீதி ஒண்ணுதான் சொல்லிட்டு அது பவரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. காங்கியூவா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் கத்துறா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.